லைட்டை அமுத்தி அமுத்தி ஆஃப் பண்ணி விளையாட்டு காட்டுற விளையாட்டு பிள்ளை தானடா நீ. உனக்கு முதலமைச்சர் நாற்காலி இருந்து சினிமாவில் தான் லைக் பண்ணும். ஏன் அனிதா வீட்டுக்கு போக தெரிஞ்சது இல்ல? அனிதா வீட்டுக்கு போனப்ப இந்த கூட்டம் வந்துச்சா? நாங்க பண்ணலன்னு அந்த உண்மையான விஷயத்த சொன்ன உடனே அவங்களுக்கு மட்டும் இந்த தற்குறி விஜய் வந்து பணம் கொடுக்காம நிறுத்திருக்காரு. அயோக்கியத்தனமா இல்லையா? நீ அரசியல்வாதி அவங்க யாருமே பார்க்கல, இன்னைக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லை. இவர் வந்தா கூட்டம் வந்துருமா, இவர் வந்தா அப்படியே மக்கள் திரள் தேடிருமா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? எங்கேயாவது நீ வந்தா கூட்டம் வருமா? இதெல்லாம் செட்டப். விசாரிக்கலாம்னு சொன்ன உடனே நீதி வெல்லும்ட்டாங்க. எங்க தீர்ப்பா வந்துருச்சு. என்ன நீதி வெல்லும்? என்ன வழக்கண்ண நீதி? பண்ணது பூரா அயோக்கியத்தனம், கொலை. இப்ப ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல்வாதியா கமலஹாசன் மாறிட்டாரு. அவர் கூட எல்லா குடும்பத்தாரையும் போய் சந்திக்கிறாரு, அவங்களோட பேசுறாரு. நீ 20 லட்சம் கொடுத்தது பிரச்சனை இல்லை, அதுலயும் பாருங்க 41 பேர் இறந்து போனாங்க, 39 நபர்களுக்கு தான் பணம் போய் சேர்ந்திருக்கு, 2 பேர் கொடுக்கல. 8 மணிக்கு வரேன்னா 8 மணிக்கு வரணும். அதை விட்டுட்டு 7 மணி நேரம் காக்க வச்சுட்டு வந்து நசுங்கி சாவடிச்சுட்ட. இப்ப அந்த மக்களை இங்க கூப்பிடுறாரா? எங்க பனையூர் இங்க மட்டுமா மானத்தை வாங்குறானுங்க? பேங்காங்ல மானத்தை வாங்கியிருக்கானுங்க. அது என்னடா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த சேனல்ல நான் சந்திக்கிறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம், கரூர்ல நடிகர் விஜயனுடைய அந்த தகவல் வெற்றி கழகம், தகவல் அந்த வெத்து கழகம் இருக்குல்ல, ஐயோ தப்பா சொல்லிட்டேன்னா, கட்சி பேரே தப்பா சொல்லிட்ட போது, அந்த தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சியினுடைய அந்த பஸ் விஜய் போனதுனால ஏற்பட்ட அந்த நெரிசல், மரணங்கள், 41 மரணம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா மட்டுமில்ல, உலகின் பல இடங்களிலும், தமிழர்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் பேரதிர்ச்சியும் மிகப்பெரிய துயரத்தையும் ஏற்படுத்தின அந்த சம்பவம் கிட்டத்தட்ட 1 மாதத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அந்த சம்பவம் நடந்து கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்துச்சு. அதன் பிற்பாடு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த தலைவர்கள்ல மிக முக்கியமான தலைவர்கள்னு விஜய் உட்பட எல்லா தலைவர்களும் பங்கர்ல பதுங்கிட்டாங்க. பங்கர்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு? அது பதுங்கு குழி, அங்க பதுங்கிட்டாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைன்னு பிறகு பங்கரில் பதுங்குழில் இருந்தவங்கள வெளியில வந்தாங்க. ஆனாலும் 41 பேர் மரணத்திற்கான யார் காரணம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள எந்த விளக்கமும் இது வரைக்கும் வரவே இல்லை. வெறும் தகவலாக பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அண்ணன் சந்திக்க போறார், அண்ணன் போறார், தளபதி போறார், அவரு வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர எதுவும் முழுமை பெற்ற அதிகாரப்பூர்வமான விஷயமே இல்லை. சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றத்துல சரின்னு சொன்ன உடனே, விசாரிக்கலாம்னு சொன்ன உடனே நீதி வெல்லும்ட்டாங்க. எங்க தீர்ப்பா வந்துருச்சு. என்ன நீதி வெல்லும்? என்ன வழக்கண்ண நீதி? பண்ணது பூரா அயோக்கியத்தனம், கொலை. அட்ராசிட்டியில மிக மிக உச்சம் என்னன்னா, சின்ன குழந்தைய ஏறி மிதிச்சு அது வந்து குடல் வந்து அது முகம் உடைஞ்சி செத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே நமக்கு பதபதைக்குது. நம்ம எங்கேயோ தூரத்துல இருக்கோம், ஆனா நம்ம கேட்கும் போதே நமக்கு பதபதைக்குது. ஆனால் உன்னால செத்துருக்காங்களே, ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு மனசாட்சியோட, ஒரு இரக்கத்தோட ஏதாவது ஒரு ஆறுதல் அந்த குடும்பத்துக்கு சொல்லியிருக்கியானா கிடையவே கிடையாது. 20 லட்சத்தை எவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. இப்ப கூட என்ன சொல்ல வரோம் நம்மன்னா, நீ 20 லட்சம் கொடுத்தது பிரச்சனை இல்லை, அதுலயும் பாருங்க 41 பேர் இறந்து போனாங்க, 39 நபர்களுக்கு தான் பணம் போய் சேர்ந்திருக்கு, 2 பேர் கொடுக்கல. யாரா அந்த 2 பேர் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய அம்மா, செத்து போன குழந்தையோட அம்மா சொல்றாங்க, அவங்க அப்பா தான் சிபிஐக்கு போனார். அந்த அப்பான்ற கேரக்டர் 8 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு ஓடி போயிட்டார். அதனால எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நான் வந்து கணவனால் கைவிடப்பட்ட மனைவி, கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட சான்றிதழ் வாங்கி அவங்க குழந்தைய அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குழந்தையினுடைய மொத்தமா அதிகாரப்பூர்வ அம்மா வந்து தாய், அந்த தாய் தான். அந்த அம்மா சொல்லுது எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, அந்த ஆள் காசுக்காக இந்த மாதிரி டிராமா பண்றாரு, அவன் வந்து எனக்கு புருஷன் தான், இந்த குழந்தைக்கு அப்பா தான், ஆனா அப்பா அப்படின்ற விஷயம் கிடையவே கிடையாதுன்னு சொன்ன உடனே அது போலி ஆகி போச்சு. இன்னொரு கேரக்டர் சந்திரான்னு ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் சொல்றாங்க, ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்தாருங்க, எங்கிட்ட போலி கையெழுத்து வாங்கினாரு. அதுவும் என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா, உங்க பையனுக்கு வந்து அந்த அம்மா செத்து போயிட்டாங்களா, உங்க பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன், நிதி உதவியை அதிகமா வாங்கி தரேன்னு சொல்லி அவர்கிட்ட போலி கையெழுத்து வாங்கிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 வழக்குகளும் நாங்க பண்ணலன்னு அந்த உண்மையான விஷயத்த சொன்ன உடனே அவங்களுக்கு மட்டும் இந்த தற்குறி விஜய் வந்து பணம் கொடுக்காம நிறுத்திருக்காரு. அயோக்கியத்தனமா இல்லையா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? நீ எப்படா தூக்கம் வருது? நீ எப்படி தூங்குற? எப்படி சாப்பிடுற? எப்படி ஒரு மனுஷனால தனியா வாழ முடியும்? தனிமையிலேயே நீ இருக்கிறன்னா, அதுவும் நீ உனக்கு பர்சனல் 1000 இருக்கும், நான் அது பர்சனல் பேசுற ஆளும் கிடையாது நான் வச்சுங்களேன். இருந்தாலும் இப்ப இந்த சமீப காலமா அந்த உருட்டு கொடுக்குறவன், முட்டு கொடுக்குறவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, தளபதி எப்படி இருந்தாலும் மறுபடியும் அந்த 41 பேரை சந்திப்பாரு, அந்த 41 பேர் அவர் ஆறுதல் பண்ணிடுவாரு, கரூர் கிளம்பி போவாருன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுவும் தகவலா தான் சொன்னானுங்க, அதிகாரப்பூர்வமா வரல.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரூர்ல அனுமதி கேட்டாங்க, கொடுக்கலன்னாங்க. எங்கடா கேட்டீங்க அனுமதி? அனுமதி கேட்டு என்ன கேக்குறீங்க? உங்களுக்கு இங்க இருந்து போகும்போது ஒருத்தன் கூட வரக்கூடாது, கிரீன் விஷயம் வேணும், உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கணும். நீங்க போகும்போது ஜனாதிபதி, அதாவது சீன அதிபர் வரும்போது கூட அவ்வளவு பாதுகாப்புலாம் கொடுக்கல. தமிழ்நாட்டுல மகாபலிபுரம் வந்துட்டு போனாரு, அவர் கூட அந்த மாதிரியான எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல. இங்க இருந்து போகும்போது ஒரு பயம் வரக்கூடாதான், 1 கிலோமீட்டர் சுற்றல யாரும் வரக்கூடாதான், மீடியா கிட்டே வரக்கூடாது, ஏன்னா பயம். மீடியா கேட்டா ஏதாவது ஒரு விஷயத்த இவர் உளறிடுவாரு, உண்மையை பேச தெரியாது. ஸோ வெறும் இது வந்து டூப்பு, ஹீரோ கூட கிடையாதுங்க. பொதுவாகவே நான் ஜென்ரலாகவே சினிமா வச்சு சொல்லணும் அப்படின்னா, சினிமாவில் ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லன் அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த வில்லன் வந்து ஹீரோவோட மிக பலசாலியாக இருக்கணும், மிக பயங்கர கர்ண கொடூரமாக இருக்கணும். அப்போதான் அவனை அடித்து ஹீரோ வந்து ஹீரோயிசம் காட்ட முடியும். இவர் வந்து ஹீரோவுக்கும் லாய்க்கு இல்லை, வில்லனுக்கும் லாய்க்கு இல்லை. ஏன்னா வந்து பதுங்கிட்டார்ல. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்தை நெருங்க போகுது. பனையூர் பங்களா விட்டு ஒரே ஒரு முறை எங்கேயோ இன்னொரு வீட்டுக்கு வந்தார் வெளியில. அதுக்கப்புறம் அவர் யாரும் சந்திக்கவே இல்லை, இதுவரையும் மக்கள் மத்தியிலும் வரவே இல்லை. நீ வெளியில வரத்துக்கே பயப்படுற, அப்ப உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லை, நீ ஜாலியா இருக்க. லைட்டை அமுத்தி ஆஃப் பண்ணி விளையாட்டு காட்டுற விளையாட்டு பிள்ளை தானடா நீ. உனக்கு முதலமைச்சர் நாற்காலி இந்த சினிமாவில் தான் லைக் பண்ணும், அரசியலுக்கு செட் ஆகாது. இப்ப கரூர் போவாரானா போக மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன தகவல் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அதுவும் தகவல் தான், அதிகாரப்பூர்வ விஷயம் இல்லை. அந்த மக்களை, அதாவது செத்து போன மக்களுடைய குடும்பத்தாரெல்லாம், அண்ணன் வரார், அண்ணன் வந்து பனையூர்ல இருக்காரு, நீங்க எல்லாம் கிளம்பி வாங்க, அவர்கிட்ட அண்ணன் கிட்ட வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்களா உங்க குடும்பத்துல, நீங்க எல்லாரும் கிளம்பிங்க பனையூருக்கு வாங்க, அண்ணன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. ஆறுதலை வாங்கினீங்களா? ஏற்கனவே 20 லட்சம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துருச்சா? ஓகே வந்துருச்சு. 4 பேர் பேட்டி கொடுத்தீங்களா? என் பிள்ளை செத்தா என்னங்க, நான் விஜய புள்ளையா பாத்துக்கிறேன் ஒரு தாய். அது தாயான அது என்ன பேயானு தெரியல எனக்கு. அதெல்லாம் அது உண்மையிலே அது வயிற்றுலதான் அந்த பையன், செத்து போன பையன் பிறந்தானான்னு தெரியல. நீ எல்லாம் என்ன பணத்துக்காக இந்த மாதிரி கேவலமா பொழக்கிறீங்களா வாய? நீங்களா என்ன ஜென்மம்? பணத்துக்காக பணம் கூட வாய திறக்கன்றாங்கல்ல. இப்ப செத்து போன மனிதர்களை அவ்வளவு கொச்சையாக நடத்தி ஒரு 20 லட்சம் ரூபாய்க்காக அரசாங்கம் மறுநாளே காசு கொடுத்துருச்சு, 10 லட்சம் ரூபாய். அதை தாண்டி கமலஹாசன் வீடு வீடா போயிட்டு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இதை தாண்டி திருமாவளவன் போய் 50,000 காசு கொடுத்துருக்காரு. இப்படி பலரும் அவர்கள் வீடு தேடி போய் தான் கொடுத்துருக்காங்க. கமலஹாசன் எவ்வளவு உயர்ந்துட்டாருங்க இந்த விஷயத்துல. அவர் எலக்ட் அரசியல் தான் பண்ணாரு, அவருக்கு இந்த மாதிரி கள அரசியல் தெரியல. ஆனாலும் இப்ப ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல்வாதியா கமலஹாசன் மாறிட்டாரு. அவர் கூட எல்லா குடும்பத்தாரையும் போய் சந்திக்கிறாரு, அவங்களோட பேசுறாரு, அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்றாரு. அந்த கையை பிடிச்சி ஆறுதல் சொல்ற விஷயத்துல அவ்வளவு ஒரு பாண்டிங் இருக்குங்க. அந்த பாண்டிங் தான் வந்து நான் இருக்கேன் கூட, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா உன்னை நம்பி தானே வந்தாங்க, விஜய்க்கு தான் சொல்றேன், உன்னை நம்பி தானே வந்தாங்க. அந்த 41 குடும்பமோ 41 பேரும், அந்த குடும்பமே விஜய் என்கிற ஒரு நடிகனை தான் பார்க்க வந்துச்சு. அரசியல்லாம் கேட்க வரல. நீ அரசியல்வாதி அவங்க யாருமே பார்க்கல, இன்னைக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லை. இவர் வந்தா கூட்டம் வந்துருமா, இவர் வந்தா அப்படியே மக்கள் திரள் தேடிருமா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? எங்கேயாவது நீ வந்தா கூட்டம் வருமா? இதெல்லாம் செட்டப்பு பூரா. நீ வரேன்ட்டு முன்னாடியே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டம். நீ எத்தனையோ முறை ஷூட்டிங் போறிய, ஒரு இடத்துலயாவது உனக்கு இடைஞ்சல் வந்திருக்கா? இந்த தற்கூரிங்க எதனா இடைஞ்சல் பண்ணிருக்காங்களா? அப்ப ஷூட்டிங் மட்டும் கவனமா நடத்த தெரியுதுல்ல உனக்கு. அதை மக்கள்கிட்ட வந்து அது மாதிரி உனக்கு நடத்த தெரியாதா? 8 மணிக்கு வரேன்னா 8 மணிக்கு வரணும். அதை விட்டுட்டு 7 மணி நேரம் காக்க வச்சுட்டு வந்து நசுங்கி சாவடிச்சுட்ட. இப்ப அந்த மக்களை இங்க கூப்பிடுறாரா? எங்க பனையூர் பங்களால கூப்பிட்டா பிரச்சனை ஆயிடும்ட்டு. ஏன்னா ஊரே காரி துப்புது, எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. இவர் பனையூர் பங்களா, பனையூர் பண்ணையாருன்னு திட்டிட்டு இருக்காங்கன்னு. இப்ப என்ன யோசிச்சிருக்காருன்னா, பனையூர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற மகாபலிபுரம், யாருக்கா தெரியுமா? பனையூருக்கும் மகாபலிபுரத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? ரொம்ப தூரங்க, ரொம்ப தூரம், பல கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. நடக்கிற தூரங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ், வாக்கிங் போயிடலாம், ஜாக்கிங் போயிடலாம். மகாபலிபுரத்துல ஒரு பெரிய ரிசார்ட்டை புக் பண்ணி இங்க வந்து எல்லாரையும் வர வச்சு, உலகத்திலேயே மிக மிக கேவலமான ஒரு மனிதர் யாருன்னா அது விஜயை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. உனக்கெல்லாம் எதுக்குடா, உனக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, உன்னைய குடும்பத்து லிஸ்ட்லயும் சேர்க்க முடியல, ஒரு அப்பனுக்கும் நீ தகுதி இல்லாம போயிட்ட, புருஷனா இருக்கும் தகுதி இல்லாம போயிடுச்சு, என்ன தலைவனா இருக்கும் மட்டும் உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எப்படி தலைவனா இருப்ப? முதல்ல ஒரு அடிப்படையில ஒரு இரக்க குணம்னு ஒண்ணு இருக்கும், அது உனக்கு சுத்தமாவே இல்லையே. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் ஆதங்கமா நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குடும்பத்தார வா, நீ வந்து இங்க வந்து ஆறுதல் வாங்கிட்டு போ அப்படின்னு எவனா சொல்லுவானா? சரி, எவனோ சொல்லி கொடுக்குறான், உனக்கு எங்கடா போச்சு அறிவு? படிச்சிருக்கியே 10 விஷயங்கள் வந்து பயங்கர முதலமைச்சருக்கே சவால்லாம் விடுறல்ல, உனக்கு எங்க போச்சு அறிவு? எங்கேயாவது ஒருத்தன் இளவு விழுந்துருச்சுன்னா இனிமே என்ன பண்ணுவாங்க? இந்த தகவல் வெத்து கழகம் இருக்குல்ல, அதான் தகவல் வெத்து கழகம் தான் அது. இது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இவங்க கட்சிக்காரங்க பாடி எடுத்துட்டு பனையூர் வாங்கப்பா, அண்ணன் மாலை போடுவாரு, மரியாதை பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நீங்க வந்து போலாம். அப்படிதானே நீங்க வந்து பேச வரீங்க? அப்படிதான் பேசுறீங்க. இப்போ ஒருத்தன் வந்து அங்கிருந்து வரான் கிளம்பி அப்படின்னா, அவனை கூப்பிட்டு வச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவனுக்கு நீங்க ஆறுதல் சொல்லுவீங்களா? உலகத்துல எங்க அடுக்குமாடா இது?
இது எவனா சொல்லி கொடுத்தானா உனக்கு எங்கடா போச்சு அறிவு புத்தின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதனால உனக்கு அறிவும் இல்லை புத்தியும் இல்லை. உனக்கே அறிவு இல்லை புத்தி இல்லைன்னா உன்னை பார்த்து ஃபாலோ பண்ற இந்த தற்கூரிகளுக்கு எப்படி இருக்கும்? இங்க மட்டுமா மானத்தை வாங்குறானுங்க, பேங்காக்ல மானத்தை வாங்கியிருக்கானுங்க. அது என்னடா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? உலகத்திலே அப்படி ஒரு போஸ்ட் கிடையாதுடா, இந்தியாவில் ஒரு போஸ்டே கிடையாதுடா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நீ வந்து சினிமாவில் ஒன்றா வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஆக மொத்தம் இந்த அந்த அந்த பாதிக்கப்பட்ட பலியான குடும்பத்தை இந்த மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு வந்து நான் வந்து ஆறுதல் சொல்றேன், அந்த புண்ணாக்கு வேலையெல்லாம் மரியாதையா விட்டுட்டு நீ கிளம்பி போ. ஒரு கூட்டம் வராது, ஒரு ஆணியும் புடுங்காது. ஏன் அனிதா வீட்டுக்கு போக தெரிஞ்சது இல்ல? அனிதா வீட்டுக்கு போனப்ப இந்த கூட்டம் வந்துச்சா? சொல்லிட்டு போகாத, நீ பாரு சாதாரணமா போ. நீ ஒய்+ பாதுகாப்பு வச்சிருக்க, போதா குறைக்கு துபாயில இருந்து நீ வந்து பவுன்சரை கூட வச்சிருக்க. அவனுக்கு என்ன வேலை? உன்னை பாதுகாக்கிறது தானே வேலை. வராதனா வரக்கூடாது. நீயா பில்டப் பண்ணிக்கிற, ஏதோ நீ இறங்கின ஒண்ணு அப்படியே அந்த தமிழகமே திரண்டு வந்துடுற மாதிரி. ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்லப்பா. நீ போய் ஆறுதல் சொல்றதா அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லு. அவங்கள கூப்பிட்டினா வரலாறுலயே மிக கேவலமான ஒரு மனிதராக, கேவலமான தலைவராக வரலாறுல இடம் பிடிப்பேன். ஏற்கனவே நீ வரலாறுல நிறைய இடம் பிடிச்சிட்ட. மிக மோசமான மனிதர். இந்த இந்தியா மட்டும் உலகத்திலேயே தன்னால் செத்து போனவங்களை ஆறுதலுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டு, தான் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்ன ஒரே ஆளு. ஏன்னா மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் பஸ் வச்சு கூட்டிட்டு வந்து பனையூர்ல தான் அரிசி பருப்பு கொடுப்பேன். பாதிக்கப்பட்ட எல்லாரையும் அதை தான் செய்வேன். ஸோ அதனால சொல்ல வர்றது என்னன்னா, கடைசியா கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, நீ அங்க போயிருந்திருக்கணும். போயிருந்தா உனக்கான மரியாதை மிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்கணும், அதுவும் செய்யல. கிடைக்கிற கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பையாவது முழுசா உருப்படியா யூஸ் பண்ணிக்க பாருங்க. அந்த நபர்களை கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்தோ மகாபலிபுரத்துக்கு வந்தோ பார்க்குற முடிவு இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை ரத்து பண்ணிட்டு, அதை கேன்சல் பண்ணிட்டு மரியாதையா கிளம்பிப்போ. யாருக்கும் சொல்லாத, நீ பாட்டு கிளம்பிப்போ. எவனும் வரமாட்டான். இந்த ஆணி புடுங்குற வேலையே வேணாம். பூரா புடுங்குனது பூரா போதும். எல்லாம் தேவையில்லாத ஆணி. யாரும் வேணாம். புஷியானந்த் வேணாம், அருண்ராஜ் வேணாம், எவனும் தேவையில்லை. ஏன்னா எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சவனுங்க, பங்கர்ல பதுங்கினவனுங்க. இவனெல்லாம் நம்பாத. நீ கிளம்பி போ, ஒரு நடிகனா போ, அவ்வளவுதான். நீ கட்சி தலைவர்லாம் அப்புறம், மக்கள் ஓட்டு போடுறாங்களா ஓட்டு போடலன்னு ரெண்டாவது விஷயம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கரூருக்கு போய் அந்த மக்களை அந்த வீட்டுல போய் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுதான் மரியாதை. சில தற்கொலைகள் போடுது, அண்ணனை எங்க கூப்பிட்டாலும் வருவார், அண்ணன் வந்து கையை பிடிச்சி ஆறுதல் பண்ணுவாரா, அரவணைப்பாரான்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால அண்ணன் எங்க கூப்பிட்டாலும் வருவாருன்னு ட்விட்டர்ல போட்டு கூறிட்டு இருக்கானுங்க. ஆனா தற்கூரிகளா, இது செய்யக்கூடாதுரா. வரலாறுல மிக கேவலமான பேரு, இடம், அதாவது அழிக்க முடியாத இடத்துல மறுபடியும் விஜய் உட்கார்ந்துருவார். அதை செய்யாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.